ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் நிலம்பெறை போல மேற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பராபவ தமிழ் வருடம் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். கடகராசி ராசி கட்டத்தின் 4வது வீடாகும். நாளுக்கு நாள் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் குடிக்கக்கூடிய சர ராசியாகும். நீர் தத்துவத்தில் இயங்கக்கூடிய மோட்ச ராசி. கடகராசிக்காரர்கள் தாய் மீது அதிக பற்று கொண்டவர்கள், விட்டு கொடுக்கும் தன்மையுடையவர்கள், தாய் உள்ளம் கொண்டவர்கள், தன் பேச்சோ செயலோ பிறரை துன்படுத்திவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள். தாயின் மீதும் தாரத்தின் மீதும் அன்பும் பாசமும் அதிகம் கொண்டவர்கள், ஊர் போற்றும் உத்தமர்கள். உங்களுக்கு இந்த பராபவ வருடம் தொடங்கி 2 மாதங்களிலேயே குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைய போகிறார். பாக்கிய ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு தெய்வ கடாட்சியத்தையும் ஐஸ்வர்யங்களையும் நிரம்ப கொடுக்கும். தந்தை வழியில் ஆதரவு உண்டு. தந்தையால் கௌரவம் அடைவீர்கள். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் இந்த காலகட்டத்தில் வேலையில் உள்ளவர்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்து உச்சம் அடைவதால் வேலையில் பிரச்சனைகளும் வேலையை இழக்கும் சூழ்நிலையும் கூட உருவாக அதிக வாய்ப்புள்ளது. உங்களின் உயரதிகாரிகளால் உங்களுக்கு டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். தொல்லையும் டென்ஷனையும் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் ராசியில் உச்சம் பெறும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் 5ஆம் இடம், கலஸ்திரஸ்தானம் எனும் 7ஆம் இடம், பாக்கியஸ்தானம் எனும் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடப் போகிறார். இதுநாள் வரை குழந்தை இல்லாத கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பேறு ஏற்படும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசி நேயர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உங்கள் காதலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருமணத்தில் முடியும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் ஆதரவுகள் கிடைக்கும். ஆதாயமும் அடைவீர்கள். குரு பகவான் ஜென்மத்தில் அமரும் பொழுது வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொடுக்கின்றார். அதிக பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மனக்குழப்பத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்துவார். தொழில் மற்றும் வேலை விஷயமாக குடும்பத்தை பிரிந்து வாழும் சூழல் ஏற்படும். உறவினர் விரோதம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதால் இந்த காலகட்டத்தை அமைதியாக கடந்து செல்லுங்கள். ஜென்மகுருவால் ஏற்படும் பிரச்சனையானது உங்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சியான ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையுமே இருக்கும். அதன்பின் குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானமான சிம்ம ராசிக்கு அதிசார பயிற்சி அடைகிறார். எனவே நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவார். உங்கள் ராசிக்கு குருபலம் கிடைத்துவிடும். குரு பகவான் உச்சமாக இருந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரும். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தமிழ் வருடம் முடியும் காலம் வரை குரு பகவான் பக்ரகதியில் கடகராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு நன்மையான பலன்களே ஏற்படும். சனி பகவான் இத்தமிழ் வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அவரின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மற்றும் 2 வருடக்கோள்களான ராகு மற்றும் கேது பகவான் இவ்வருடத்தின் இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து ஜென்மத்திற்கும் பயிற்சியாகின்றனர். இந்த பயிற்சியானது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பயிற்சியாக அமையவில்லை. கேது பகவான் உங்கள் ராசிக்கு வருவதால் எதிர்பாலினத்தவரிடம் மிகுந்த கவனமாக இருங்கள். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. ஜென்மத்தில் வந்து அமரும் கேது பகவான் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்துவார். முடிவெடுப்பதில் தடைகளும் குழப்பத்தையும் காண்பீர்கள். 18 மாதங்கள் இந்த கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். நன்மை அளிக்கும் விதமாக 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் குரு பகவான் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கேது பகவானால் ஏற்படும் எதிர்மறை பலன்கள் கட்டுக்குள் வரும். இது மட்டுமல்லாமல் உங்கள் கலஸ்திரஸ்தானத்தில் அமரும் ராகு பகவானை குரு பகவான் தன் சமசப்தம பார்வையால் பார்வையிடுவதால் 2 சர்ப்ப கிரகங்களும் சனி பகவானும் அனைவரும் குருவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகின்றனர். இதனால் கேது பகவான் மற்றும் ராகு பகவானால் ஏற்படும் கெடுபலன்களில் இருந்து கடகராசிக்காரர்கள் தப்பித்துக் கொள்கிறீர்கள். தமிழ் வருடம் முடியும் வரை குரு பகவான் இங்கேயே சஞ்சரிக்கப் போவதால் வருடத்தின் முதல் பகுதி உங்களுக்கு சிரமங்களை கொடுத்தாலும் பிற்பகுதி நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் முதல் 5 மாதங்கள் நீங்கள் வேலை மற்றும் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது. பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். கேதுவின் பயிற்சிக்கு பிறகு தினமும் விநாயகரை வணங்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.